உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? நீதிமொழிகள் 1:33 இப்படி சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. பொதுவா கிறிஸ்தவர்களாகிய நம்ம பயப்படக்கூடாது. முக்கியமா இந்த 3 காரியத்துக்காக நம்ம பயப்படவே கூடாது. முதல் காரியம் பிசாசு. பிசாசுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அவனை எதிர்த்து நின்னாலே போதும், அவன் ஓடி போயிருவான். அவன் கூட போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. அவன் சிலுவையில ஏற்கனவே தோற்று போனவன். அவன் மறுபடியும் நம்மள டார்ச்சர் பண்ணனாலும் அவன் கடைசியில தோத்துதான் போவான். நம்ம தான் ஜெயிப்போம். அதனால நம்ம பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. 2வது மரணம். மரணத்துக்கு கிறிஸ்தவங்க பயப்படக்கூடாது. மரணம் நமக்கு ஆதாயம், மரணம் நமக்கு ஜீவன். இன்னைக்கு நம்ம மரிச்சு போனோம்னா அடுத்த நொடி ஏசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம் மட்டும்தான் நம்ம இருதயத்துல இருக்கணும். மரணத்தை குறித்துலாம் நம்ம பயப்படவே கூடாது. 3வது ஃபியூச்சர், எதிர்காலம். எதிர்காலம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பயப்படணும். எதிர்காலத்தை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துருங்க. உங்க எதிர்காலம் அவருடைய கையில இருக்கு. அவருடைய கையில இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதனால இந்த வசனம் சொல்லுது, பயப்படாதீங்க. என்ன விசுவாசிக்கிறவன், என் வார்த்தையை நம்புகிறவன் விக்கினத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்புறீங்களா? அப்ப பயப்படாதீங்க. ஆமேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.